இங்கே எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, உங்க பிரிஞ்சிருக்க காதல் ஒன்று சேர்றதுக்காக சில விஷயங்கள் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சம் சொல்றாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, 2 கைடன்ஸ் உங்களுக்கு இருக்கு. ரொம்ப சைலன்ட்டா இருக்கணும். மேபி உங்களுக்கு தெரியும். மேபி உங்களுக்கு இன்ட்யூட்டிவ் மெசேஜஸ் வரலாம், சைன்ஸ் வரலாம் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து. பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். இந்த காதல பொறுத்தவரைக்கும் நீங்க எதுவும் பெருசா பண்ண தேவையில்ல. உங்களோட இன்ட்யூஷன் நீங்க நம்புனா போதும். அது வந்து உங்களுக்கு வழிகாட்டும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட இங்க பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ரமைஸ். இந்த காம்ப்ரமைஸ் வந்து 2 விஷயத்த சொல்லுது. மேபி பாஸ்ட் பெர்சன் இல்லைனா வந்து உங்ககிட்ட இருந்து யாராவது விலகி போனாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் காம்ப்ரமைஸ்க்கு வரலாம். அதுக்கு அவங்களுக்கு நிறைய தைரியம் வேணும். உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த இது வந்து காம்ப்ரமைஸ்னால் நல்ல விஷயம்னு கிடையாது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணல. ஐம் நாட் ஃபீலிங் தட். இந்த காம்ப்ரமைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சீக்ரெட்டாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துகிட்டு போகிறது இல்லைனா வந்து உங்களை வந்து ஒரு சைட் பீஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஒரு காம்ப்ரமைஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி எதுக்குமே காது கொடுக்காதீங்க. உங்களுக்கு கொஞ்சம் தைரியம் மட்டும்தான் வேணும். அதுக்கப்புறம் நீங்க செய்றது எல்லாமே ரொம்ப அமைதியா செய்யணும். இந்த காம்ப்ரமைஸ் வந்து இன்னொன்னா கூட இருக்கலாம். மேபி உங்க ஃபேமிலிக்கு உங்க காதல் பிடிக்கல அப்டின்னா, அவங்க வந்து ஒரு 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 கீழ்த்தனமான காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் பிங்கி ப்ராமிஸ். நான் உனக்கு வந்து இந்த சொத்து தரேன். நீ வந்து அந்த அந்த காதல விட்டுரு. இல்லன்னா நான் வந்து உனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி தருவேன். நீ அந்த காதல விட்டுரு. அப்படி இல்லன்னா உங்களோட பாஸ்ட் இல்லன்னா எக்ஸ் வந்து வருவாங்க. நான் வந்து இப்ப தான் பண்ணிட்டுருக்கேன். இப்ப தான் நான் பண்ண போறேன். நீ வந்து எனக்காக காத்துட்ருக்கணும். இந்த மாரி ஏதாவது அ நடைமுறைக்கு ஒவ்வாத. எ காத்துட்ருக்கிறது உங்க இஷ்டம். ஆனா காத்துட்ருக்க தேவையில்ல அப்படிங்கிறது தான் பிரபஞ்சத்தோட கைடன்ஸ் இங்க. ஸோ இங்க வந்து பிரிஞ்சிருக்க காதல் ஒண்ணு கூடுமா அப்படின்னா, நிச்சயமா உங்க காதல் ஒண்ணு கூடும். இது பிரிஞ்சிருக்க காதல் வந்து திரும்ப வரும்போது, அந்த காதல் நல்லா இருந்தா மட்டும் தான் ஒண்ணு கூடும். அந்த காதலோட எண்ணங்கள் வந்து சரியில்லாத போது, அது ஒண்ணு சேராது. அதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு இன்டைரக்ட்டா சொல்ல விரும்புது. ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். உங்களுக்கு என்ன தோணுதோ அத மட்டும் பண்ணுங்க. இந்த மாரி காம்ப்ரமைஸ்க்கு நீங்க ஒத்துக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா, இங்க எனக்கு பாட்டம் டெக்ல இருக்க எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்னீக்கி ஸ்னேக், ஃபேக் ப்ரொஃபைல், ஹைடிங் தெம்செல்ஃப், பிளாட்டிங். உங்க சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ட நெறைய பேர் ஸ்டாக் பண்றாங்க. அது ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காம்ப்ரமைஸ் அதனால தான் எனக்கு இந்த எனர்ஜி சரியா படல. இந்த காம்ப்ரமைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் அ ஸ்னீக்கி ப்ராமிஸ். அ ஸ்னீக்கி ப்ராமிஸ் அதுதான். உண்மையிலே இது வந்து காம்ப்ரமைஸ்ன்ற பேர்ல உங்கள ஏமாத்த நடக்கிற ஒரு திட்டம். அதனால அதுக்கு ஏமாந்து போக வேண்டாம். யாராவது பாஸ்ட் பெர்சன் வந்தாங்க அப்படின்னா, அப்படியே கண்மூடித்தனமா நீங்க நம்ப வேண்டாம். பிரிந்த காதல் வந்து ஒண்ணு சேருமா அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க தைரியமா இருக்க நீங்க தைரியமா இருங்க. உங்க இன்ட்யூஷன நம்புங்க. உங்களுக்குன்னு இருக்க காதல் உங்க கைகள்ல வந்து சேரும். அதுக்காக வந்து பழைய காதல்ல போய் விழுந்துறாதீங்க. அந்த காதல் சரியா இருக்க பட்சத்தில மட்டும் தான் உங்களுக்கு அது நல்லத குடுக்கும். இல்லன்னா வந்து நீங்க எங்கேயோ பெரிய படுகுழியில விழ போறீங்க. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல் அரவுண்ட் ஃபால். இப்ப நம்ம வந்து வின்டர்ல இருக்கோம். ம் இலையுதிர் காலம் வந்து தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். இது முடிஞ்சு தான் மேபி இலையுதிர் காலம் எப்போ? ரெமினிசிங். கண்டிப்பா வந்து உங்களுக்கு பாஸ்ட் மெமரீஸ் இருக்கும். இல்லன்னா நீங்க யார நேசிச்சீங்களோ, இல்ல யார் உங்கள நேசிக்கிறாங்களோ, அவங்க உங்கள நெனச்சிட்டே இருக்காங்க. தெர் இஸ் அ செப்பரேஷன். உங்க காதல்ல ஒரு செப்பரேஷன் நிச்சயமா இருக்கு. அதுதான் சொல்றாங்க. இந்த செப்பரேஷனுக்கு அப்படியே நிரந்தரமாக்குறதுக்கு தான் நெறைய பேர் முயற்சி பண்றாங்க. ஒரு விஷயம் உங்க காதல ரொம்ப சீக்ரெட்டா வச்சுக்கோங்க. நீங்க டிவைன் ஃபெமினின். ஒருத்தங்க வந்து ஃபசாட். நான் திரும்ப திரும்ப இத தான் சொல்றேன். யாரோ ஒருத்தங்க உங்க எனர்ஜில ஒரு போலியா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து உங்க காதல முறிக்கிறதுக்கு, அதாவது உங்களோட உண்மையான காதல முறிக்கிறதுக்கு உங்களோட வந்து கைகோர்த்துக்க முயற்சி பண்ணலாம். இல்லன்னா அவங்க காதல பத்தி தப்பா சொல்லலாம். ட்ரஸ்ட் யுவர் சைன்ஸ். ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா, அதில அப்படியே உடும்பு மாரி பிடிச்சுக்கோங்க. யார் சொல்றதையும் கேட்காதீங்க. உங்க காதல பத்தி உங்களுக்கு தெரியும். ஆ அட்மயர். இதுதான். நீங்க நேசிக்கிறவங்க உங்கள ரொம்ப நேசிக்கிறாங்க. அதுல வந்து உங்களுக்கு சந்தேகமே தேவையில்ல. டெசிஷன்ஸ். அவங்க ஆல்ரெடி முடிவு எடுத்தாச்சு. நீங்க என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்க? உங்க க்ரவுன நீங்க யாருக்கும் விட்டு தரல. நீங்க டிவைன் ஃபெமினின். இது உங்களோட க்ரவுன். அதாவது உங்களோட ம் ஃப்ரீடம். நீங்க யாருக்கும் தரல. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த கிரீடத்த கையில வச்சுட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கு. பிரபஞ்சம் சொல்றாங்க, கொஞ்சம் கூட தயங்கவே வேண்டாம். அந்த கிரீடம் உன்னோடது. இத வந்து யாருக்கும் நாங்களும் தரமாட்டோம். நீயும் தர தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. இது உங்களோடது. டிவைன் ஃபெமினின்ங்கிறது வந்து சாதாரண எனர்ஜி கிடையாது. இந்த பாஸ்ட் பெர்சன் இல்லன்னா வந்து யார் உங்கள வந்து இந்த பிங்கி ப்ராமிஸ்க்கு கூப்பிடுறாங்களோ, அது வந்து ரொம்ப லோ வைப்ரேஷனல் எனர்ஜி. அது ரொம்ப அப்சசிவா இருக்காங்க உங்க மேல. ஸோ நீங்க உங்களோட சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நீங்க ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ப வேண்டான்னு விட்டுட்டு வரீங்க. இன்னும் வந்து நீங்க ஒரு புது பெர்சனையோ, இல்ல உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டியோ பார்க்கல. இந்த இந்த இடைப்பட்ட நேரத்தில இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து உங்கள திரும்ப இந்த பழைய ட்ராப்குள்ள கூட்டிட்டு போக ட்ரை பண்ணாங்க. சப்போஸ் நீங்க உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்ட பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்கள வந்து பிரிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள வந்து நீங்க ஏதாவது சின்ன பிரிவுல இருக்கீங்க அப்படின்னா, ஒரு செப்பரேஷன் இருக்கு அப்படின்னா, அந்த செப்பரேஷன் வந்து நீட்டிக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஸ்னீக்கி.
ஃபேக் எனர்ஜி. திரும்ப நான் டெக்கை கட் பண்ணும்போது இந்த ஸ்னீக் எனர்ஜி தான் வருது. ஸோ இந்த ஸ்னீக் எனர்ஜிக்கு என்ன பாடம்? எமோஷன்ஸ். அதை கிளாஷ். அது ஸ்னீக்கி எனர்ஜி வந்து எதனால் அதுக்கு கிளாஷ் ஆகுது அப்படின்னா, உங்கள் பர்சன் உங்களை கல்யாணம் படிக்கிறதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப வயிறெறியுது. உங்களை வந்து உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லைனா வந்து உங்களோட இந்த டிவைன் ஃபெமினின் எனர்ஜிலேருந்து கீழே இறக்கிட்டா அவங்க அசியூம் பண்ணுறாங்க இந்த காதல் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு. அது வெறும் அசம்ஷன் தான். பாவம், விட்டுருங்க, இருந்துட்டு போட்டோம். ஏன்னா இங்கே மேஸ்குலின் எனர்ஜி தான் கீழே போகிறாங்க. கீழே விழுறதும் அதுதான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 8 ஆஃப் கப்ஸ். 8 ஆஃப் கப்ஸ் இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். சிண்ட்ரெல்லா ஸ்டோரி தானே இது. இதில் வந்து நீங்கள் ஒரு ஃபேரி காட்மதரோட ஹெல்ப்போட நீங்கள் எங்கே மேஸ்குலின் எங்கே இருக்காங்க இல்லைனா ஃபெமின் எங்கே இருக்காங்களோ அங்கே போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. சில விஷயங்களை நீங்கள் பின்னாடி விட்டுட்டு போகணும். சேஞ்ச் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றம் நடந்துட்டு தான் இருக்குது. சப்போஸ் இது வந்து உங்கள் ஃபேமிலி உங்களை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு நீங்கள் வெளியில் போக தான் வேணும். அந்த எனர்ஜியை விட்டுட்டு நீங்கள் கொஞ்ச நாளைக்கு விலகி இருக்கணும். அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் சேஞ்சை தரும். இது வந்து ஆக்சுவலாக பிளாக்கேஜாக இருக்குது. உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்து காதலை சொல்கிறத தடுக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் சொல்கிறேன். இது வந்து இந்த பாஸ்ட்டு, எக்ஸு, ஃபேமிலி இந்த மாதிரி யார் வேணால் உங்களை வந்து இடையில பூதலாம். காமிக் எனர்ஜியாக கூட இருக்கலாம், ஸ்பெல் ஒர்க்காக கூட இருக்கலாம். உங்கள் செப்பரேஷனை அப்படியே நீட்டிக்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. பட் உங்கள் பர்சனோட அட்மைரேஷன் பார்த்தா அது பாசிபிள் இல்லை. ஏன்னா அவங்க கீழே விழுந்தாலும் நான் எடுக்கும்போது அவங்க நேராயிட்டாங்க. ஸோ இது வந்து யாரும் உங்களோட எனர்ஜி தான் சொல்லுறேன். உங்களோட டிவைன் ஃபெமினின் எனர்ஜியை திருடிக்க பார்க்குறாங்க. உங்களோட காதலை திருடிக்க பார்க்குறாங்க. இல்லைனா உங்களோட வாழ்க்கையை திருட பார்க்குறாங்க. அவங்களோட நிலைமை என்ன ஆகும்? ஜென்டில்மேன். ஓகே, இது வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. ரொம்ப தெளிவாக பிரபஞ்சம் ஒன்று சொல்லிட்டாங்க. ஒன்று உங்கள் பர்சன் நல்ல வெல்தி பர்சனாக இருக்கலாம், இல்லைனா வந்து வெல் செட்டில்டு பர்சனாக இருக்கலாம். அவங்களுக்கு நிறையா சோஷியல் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவங்க அதை இழக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. மேபி இவங்களோட ட்ராப் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நீ வந்து இந்த காதலை தொடர்ந்து போன அப்படின்னா உனக்கு வந்து நாங்கள் சொத்து தரமாட்டோம், இல்லைனா வந்து நீ வந்து உன் பதவியை இழந்துடுவ அப்படின்னு ஏதாவது பிளாக்மெயில் பண்ணாங்க அப்படின்னா உங்கள் பர்சன் வந்து பதவியை இழக்கிறதுக்கோ, அந்த யார் வந்து இந்த வேஷம் போட்டு அவங்கள வந்து இந்த கேவலமான ஒரு ட்ராப்புக்கு இழுக்கிறாங்களோ அவங்கள விட்டு விலகவோ ஒரு நிமிஷம் கூட அவங்க தயங்க போகிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுதான் அவங்களோட காதல் அப்படின்னு. நீங்கள் தான் டிவைன் ஃபெமினின்கள், இங்கே தான் ஜென்டில்மேன். அவங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ட்ராப். இந்த ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா 9 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. நிச்சயமாக உங்கள் பர்சன் இந்த ட்ராப்பில் விழ போகிறதில்ல. அது ட்ராப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபினான்ஷியல் ட்ராப். உனக்கு வந்து நீ வந்து அதை விட்டுட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உனக்கு இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், இல்லைனா இவ்வளோ பெரிய ஆளாக நாங்கள் வந்து உனக்கு இவ்வளோ தருவோம் அப்படின்னு நிறைய ஆஃபர் பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் பர்சன் வந்து நான் கீழே போய் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, நான் என் காதலுக்காக அதை எடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஸோ உங்கள் பர்சன் வந்து எதையும் இழக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதனால் நீங்கள் அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அதனால தான் பிரபஞ்சம் சொல்லுங்கள், காம் டவுன் பேபி. இது வந்து ஒரு தடையாக உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க உங்கள் பர்சனை வந்து விலக்கி வைக்கிறதுக்கு, உங்கள் கிட்டேருந்து விலக்கி வைக்கிறதுக்கு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 9 ஆஃப் கப்ஸ். அவங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் நீங்கள் தான். அவங்க வந்து நிரந்தரமாக விலகி இருக்க போகிறதில்ல. இங்கே வந்து பிரபஞ்சத்தோட சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குது. இது வந்து அலாவுதீன் மேலே பறந்து வந்து அவங்க காதலை தூக்கிட்டு போக போகிறாங்க. இது வந்து ஸ்னேக் எனர்ஜி. நம்ம இந்த ஸ்னேக் எனர்ஜி தான் ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கோம். இந்த ஸ்னேக்கை வந்து இந்த எலி வந்து இது வந்து இந்த பைப்பர் ஸ்டோரி கேள்விப்பட்டிருப்பீங்களா இருக்கும். மகுடி ஊதி அந்த எலியெல்லாம் கொண்டு போய் கீழே தள்ளுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த எலியால் இந்த பெரிய பாம்பை வந்து ஏமாற்றி அதை கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சிட முடியும். இது குயின் ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. நிச்சயமாக காமிக் எனர்ஜி தான். பட் உங்கள் பர்சன் பார்த்த சின்ன உருவம் தான். பட் அவங்களால இதை ட்ராப் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியும். ஸோ அதுதான் இந்த ஸ்டோரியும் கூட. அதனால் கவலைப்படாதீங்க. உங்கள் காதலுக்கும் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் நேசிக்கிற பர்சனுக்கும் பிரபஞ்சத்தோட சப்போர்ட் இருக்குது. ஜஸ்ட் ட்ரஸ்ட் த சைன். கண்டிப்பாக ஒரு செப்பரேஷன் இருக்குது. ஆனால் வந்து அந்த செப்பரேஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வரதுக்கு சில தடைகள் இருக்குது. நான் சொன்ன தடைகள் இருக்குது. இந்த தடைகள் நீங்கள் தாண்டி வரும்போது உங்கள் காதல் நிச்சயமாக உங்கள் கைகளில் இருக்கும். ஸோ ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.